இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் என்ன சார் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? அவன் வேற உங்க எல்லாரையும் பார்த்துட்டான். கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போது எல்லா உண்மையும் உளர்னான்னு வைங்க, அவ்வளோதான், நீங்க தான் மாட்டிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே உள்ளதான் போகணும். ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார். இதெல்லாம் உங்களை காப்பாத்துறதுக்கு சொல்லல சார், என்ன காப்பாத்திக்கிறது தான் சொல்றேன். ஏதாவது பண்ணுங்க சார். யோ சும்மா இரியா, ஏதாவது புலம்பிக்கிட்டு வா, உள்ள போய் பேசுவோம். நானும் வரேன்ப்பா. நீ இங்கேயே இரு, நான் வர வரைக்கும் நீ இங்கேயே இரு. வாயா, வா பாத்துக்கலாம். ம் வா. முருகா, பதறாத முருகா, உனக்கு ஒண்ணும் ஆகாதியா. அந்த இன்ஸ்பெக்டர் ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டான். அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். முருகா, இப்போ நீ யாருக்காக உள்ள இருக்கன்னு தெரியுமா? துளசிக்கு முதல்ல பார்த்த மாப்பிளைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு தெரியுமா? அந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு தெரியுமா உனக்கு? உன் தங்கச்சி துளசியோட புருஷன், என் புள்ள வெற்றி. நீ இப்போ வெற்றிக்கு பதிலாக தான் நீ இப்போ ஆஜராயிருக்க. உன் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நீ இப்ப லாக்அப்ல இருக்க. இங்க பாரு, நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, இப்பவே போய் வெற்றி தான் குற்றவாளி, நீ நிரபராதின்னு சொல்லி அவனை உள்ள தள்ளி உன்னை வெளியே அனுப்பிச்சிடுறேன், உன்னை ஜாமீன்ல எடுத்துடுறேன். முருகா, வேற யாரோ ஒருத்தனை தான் நாங்க ஆஜராக சொன்னோம். ஆனா நீ இதுல மாட்டுவன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. உன் தங்கச்சியும் நல்லா இருக்கணும், என் புள்ளையும் நல்லா இருக்கணும். அதுக்காக கொஞ்ச நாள் நீ இந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயில இருந்தனா எல்லாமே சரியாயிடும் முருகா. இங்க பார், நான் உன்னை 3 மாசத்துல ஜாமீன்ல வெளியே எடுத்துடுறேன். இங்க பார், முடிவு இப்ப உன் கையில தான் இருக்கு.